கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லாமல் சிக்கன் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தா. அது ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தா. நாம் சிக்கனை வச்சு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ 65 பண்ணலாம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அது என்னது யோசிச்சு சொல்கிறேன். கமெண்டில் ஒருத்தர் 65 பண்ணுறதை பற்றி எப்படின்னு கேட்டிருந்தார். அதனால தான் அவருக்கோசம் தான் சிக்கன் வேணுந்திருக்கேன். இதை வச்சு நம்ம 65 போட்டு அவர் பாவம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட போகிறாரோ. அவர் கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம சாப்பிட்ருவோம். பட் ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம வீடியோ போடுறோம். நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே லைட்டாக போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, பாய். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சிக்கன் கழுவியாச்சு. என்னடா வெறும் பாத்திரத்தை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? இருங்க, நான் சிக்கனை கழுவி நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெஷ் சிக்கன். எவ்வளோ பழப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நம்ம மசாலா கலக்கிறது எப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம மசாலா கலக்க போகிறோம். அது என்னென்ன மசாலான்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா? தேவையானது 3 டீஸ்பூன் அளவு தயிர். டீஸ்பூன்லாம் கையிலோட ஊற்றிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகிறது தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஓ, பாக்கெட்டு கிழிக்கலையா? ஓகே. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து என்னது போடணும்? மஞ்சத்தூள் லைட்டாக, சும்மா ஒரு, என்னடா வரவே மாட்டுது, ரைட்டு போதும் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோள மாவு கொஞ்சம் போட்டுடலாம், ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். பட் ஆனால் நம்மகிட்ட காஷ்மீர் போய் வாங்குற அளவுக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வந்துச்சு காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மலை சாரல் மாதிரி விட்டுட்டு இதையும் அங்கே வச்சுட்டு, இதுக்கப்புறம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றணும். முட்டை உடச்சி அழகாக ஊற்றிட்டோம். இருங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும்ல, அதில் எதாக இருந்தால் ஊட்டிக்கும். முட்டையை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. முட்டை ஒழுகுது பொறுக்காரு. வணக்கம்ல மாப்பிள்ள. தேவையான அளவு உப்பு. இது வந்து இந்து உப்பு. ஓகேங்களா? இதனால் எல்லோரும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கணும். கலர் வரல, அதனால் மிளகாத்தூள் வேணால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கலருக்கோசம். கேசரி பவுடர் போடாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அதனால் அது போடாதீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ சீரகப்பொடி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வரும் பாருங்க கலரு. இப்போ இந்த ஸ்பூன் எடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் நம்ம வந்து மலைச்சாரல் மாதிரி அப்படியே அழகாக ஒன்று தூவுனா இந்த மசாலாவில் அப்படியே அழகாக உள்ளே ஒட்டிட்ட உடனே யாருமே சிக்கன் செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு டிஷ்ஷு போட்டு. அந்த டிஷ்ஷும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 65 மசாலா. வாசனை இங்கே வருது, உங்களுக்கு வருதா வாசனை? வந்துச்சு. ஃபோனில் வராதுல வாசனை. ஓகேவா? ஆனால் 65 எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இது நான் போடுற வீடியோவில் வந்து இது கண்டிப்பாக யாரும் சேர்த்துருக்க மாட்டாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லணும். ஃபோட்டோ தெரிஞ்சுதா? தெரியலன்னா திருப்பி காட்டிடுங்க. இது பாருங்கள், இதுதான் என்னது, நல்லா பார்த்துக்குங்க. ½ அன் ஹவர் இதை ஊற வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்போ லைட்டாக போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுங்க. A few moments later. சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லை, கடையில் வாங்கின கோல்டு வில்லர் எண்ணெய். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ட போகிறோம். மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. வாங்க உங்களுக்கு மசாலாவை காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மசாலா நான் செம்ம இருக்கு பாருங்க. இப்போது நம்ம எண்ணெய் கொதி வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிட்டோம். நம்ம சிக்கன் லைட்டாக பரட்டிப்போம். என்னடா இது கை இவ்வளோ நேரம் வேறு கை, இது இப்போ வேறு கை பார்க்காதீங்க. கழுவுந்து நான், மசாலா போட்டது நான், லாஸ்ட்டாக நானும் வீடியோவில் வரணும்னு சொல்லிவிட்டு எண்ணெயை பற்ற வச்சு போட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை அவங்க பண்ணுறாங்க. ஈஸியான வேலை நம்ம பண்ணிட்டோம். இது ரொம்ப கஷ்டம். பாவம். கேட்டால் சொல்லுவாங்க காலையில் தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோன்னு. சரி போனால் போதும், அவங்களே போட்டு எடுக்கட்டும். இப்போது எண்ணெய் வெந்துருச்சு, நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு போல். இப்போது சிக்கன் 65 எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சிக்கன் 65 உங்களுக்கு லாஸ்ட்டாக சிக்கன் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம 65 எடுத்துட்டு நல்ல ரெட்டிஷ் கலரில் வந்துடுது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இந்த பேப்பர் ஏன் வச்சுருக்கோன்னா அதில் இருக்க எண்ணெய் லைட்டாக இறங்கினா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 65 எண்ணெயிலேயே பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த 65 மேலே வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா நாசமாக இருக்கும். நல்லா போயிடுது பார்த்தீங்களா? இப்போது மலை சாரல் மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் கேட்ட சிக்கன் 65. பட் ஆனால் இதில் 10 பீஸ் தான் இருக்குது. நமக்கு 65 வாங்குகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 55 எப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, தின்னுட்டு கிளம்பு.